ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு குடித்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு 2-3 நாள்லேயே இந்த மாதிரி டல் ஆகிடுங்க. இப்போ பளிச்சுன்னு ஆகிறதுக்கு நம்ம பீதாம்பரி இந்த கடையில் வாங்குற பொருளெல்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளே வச்சு ஒரு சின்ன கோலிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளி, கல்லுப்பை கொஞ்சம் தூள் பண்ணிவிட்டு பானையை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் வச்சு நல்லா தேய்ச்சாலே நல்லா பளிச்சுன்னு அந்த கருப்பெல்லாம் போயிடுங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா போதும், சுத்தமாக அந்த கருப்பெல்லாம் போயிடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்க்ரப்பரில் சபீனா தொட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா ரொம்பவே பளபளன்னு ஆகிடும். உள்ளுக்குள்ளே வந்து பளிச்சுன்னு ஆகாதுங்க, வெளியில எல்லாம் சூப்பர் ஆகிடும். உள்ளேயும் நல்லா சபீனா போட்டு தேய்ச்சிட்டு நார்மல் வாட்டரில் கழுவிட்டு கடைசியாக நல்ல தண்ணியிலையும் கழுவிடுங்க. நம்ம தண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் நார்மலாக கழுவிட்டு திரும்பி தண்ணி பிடிச்சி வைக்கலாம். 4-5 நாள் வரைக்கும் இந்த பளபளப்பு குறையவே குறையாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறது உண்மையாகவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது தாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.